ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இருபதாம் வசனம். அரசன் ஆசாவுக்கு பெனதாது இணங்கி தம் படைத்தலைவர்களை இஸ்ரேலில் நகர்களின் மேல் படையெடுக்குமாறு அனுப்பினான். ஆக ஆசாவுடைய திட்டம் கைகூடியது. எந்த அளவுக்கு பெனதாதுக்கு அன்பளிப்பு கொடுத்தானோ அந்த அன்பளிப்பு இப்பொழுது அவனுக்கு உதவி செய்கிறது. பெனதாது வடநாட்டோடு செய்து கொண்ட பாசாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உடைத்து போடுகிறான். தன்னுடைய படைத்தளபதை அனுப்பி அவனுடைய நாடுகளை கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறான். வடநாட்டை வடநாட்டோடு சண்டை போடுவதற்கு முயற்சி எடுக்கிறான். தன்னுடைய படைகளை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த படைகள் அவர்கள் ஈயோன் தான் ஆபேல் பெத்மாக்கா ஆகிய நகர்களையும் கினரோத்து முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தையும் சிரியாவை அடித்தார்கள். சிரியாவை ஒட்டி இருக்கிற பகுதிகள் அத்தனையும் அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். நப்தலி என்பது எல்லாமே வடக்கே இருக்கிற பகுதிகள், சிரியாவை ஒட்டி நெருக்கமாக இருக்கிற பகுதிகள், வடக்கும் கிழக்குமாக இருக்கிற பகுதிகள். இந்த பகுதிகளை எல்லாம் யார் பிடித்துக் கொள்வது? சிரியா பிடித்துக் கொள்கிறது. சிரியா. அப்ப ஆசாபனுடைய அந்த அவன் செய்த காரியம் கைகூடுகிறது. அவனுடைய திட்டம் பலிக்கிறது. பெனதாது ஆசாவுடைய திட்டத்திற்கு பணிகிறான். அதாவது பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நடக்கிறது. இவன் பொன்னையும் பொருளையும் கொட்டி தீர்த்த உடனே இவன் என்ன பண்றான்? அப்படியே அதற்கு மயங்கி விடுகிறான். இவன் என்ன திட்டத்தோடு இந்த பணத்தையும் பொன்னையும் பொருளையும் அனுப்பினானோ அந்த திட்டம் செயல்படுகிறது. அதன் வழியாக இவனுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க முடிகிறது. இதுவரை அவன் மூச்சு விடாம முட்டி மோதிக்கொண்டு இருந்தவன், தன்னுடைய நாட்டை இந்த வடநாடு பிடித்து விடுமோ என்று பயந்து கொண்டு இருந்தவன் இப்பொழுதுதான் முதலாக சற்று இழுத்து மூச்சு விடுகிறான். அதான் இங்கே நடக்கிறது. தொடர்ந்து வாசியுங்கள். 21வது வசனம். பாசா இதை கேள்வியுற்று ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு திர்சா நகருக்கு திரும்பினான். இவனுடைய திட்டம் பலித்து விடுகிறது. அவன் இதுவரை இவனுக்கு இடையூறாக இடைஞ்சல் கொடுக்க நினைத்தவன் ராமாவை கட்டுவதன் வழியாக இப்ப தன்னுடைய இடமே பறிபோகிவிட்டது என்று சொல்லி உடனே அவன் தன்னுடைய தலைநகருக்கு தப்பி ஓடுகிறான். இப்பொழுது திர்சாவுக்கு ஓடி போகிறான். இவனுடைய திட்டத்தின்படி இவன் தப்பித்துக் கொள்கிறான். ஆசா தப்பித்துக் கொள்கிறான். ஆனால் ஆசாவுடைய திட்டம் என்ன? இப்ப 22ஆம் வசனத்துல ஆசா எப்படி திட்டம் போடுகிறான்? அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் விதிவிலக்கின்றி அனைவருக்கும் ஆணையிட்டான். யூதா என்றால் யூதாவினுடைய தலைவர்கள், அதே மாதிரி பெஞ்சமின், எல்லா தலைவர்களுக்கும் இப்பொழுது ஆணையிடுகிறான். என்ன ஆணையிடுகிறான்? அதன்படி அவர்கள் ராமாவை கட்டுவதற்கு பாசா பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தார்கள். ஆக அவன் ஏற்கனவே விட்டு ஓடிய எல்லா பொருட்களையும், மரங்களையும் கற்களையும் இவன் ஆள்களை அனுப்பி, அவனுடைய குலத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அனுப்பி எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வருகிறான்.
கொண்டு வந்தவன் என்ன செய்கிறான்? அவற்றை கொண்டு அரசன் ஆசா பென்யமீனை சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். இதுல கூட அவனுடைய ராஜதந்திரம் எப்படின்னா, அவன் யூதாவை சேர்ந்த நகர்களை கட்டவில்லை, மாறாக பென்யமீனை சேர்ந்த கேபாவையும் அதே போல மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். மிஸ்பா என்பது ஒரு புனித தலம், பென்யமீன் என்பது யூதாவோடு சேர்ந்த பகுதி, இன்னொரு குலம். அந்த குலத்தில் 2 நகர்களை கட்டுகிறான். அவன் யூதா நகரில் உள்ள எருசலேமை அவன் பழுது பார்த்திருக்கலாம் கண்டிப்பா. ஆனால் இவனுடைய ராஜதந்திரம், இப்ப இன்னொரு இனம் இன்னொரு குலம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் இவன் செய்கின்ற ஒரு திட்டம்தான் இந்த பென்யமீன் பகுதியில் இருக்கிற ஊர்களை பலப்படுத்துவது. தொடர்ந்து 23வது வசனம். ஆசாவின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா வீர செயல்களும் அவன் செய்தவையாவும் அவன் நகர்களை கட்டியதும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளனவ அல்லவா? ஆக இந்த யூதா அரசனை பற்றி பேசுவதனால யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் அவன் செய்த எல்லா செயல்களும், அது வீரதீர செயல்களாக இருக்கலாம் அல்லது அவன் கட்டிய நகர்களாக இருக்கலாம், எல்லாமே எங்கே இடம்பெற்றிருக்கிறது? யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் இடம்பெற்றிருக்கிறது. முதிய வயதில் அவன் கால்களில் நோய் கண்டது. ஆசா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் மூதாதையரான தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோசபாத்து அரசனானான். ஆக ஆசா முதிர்ந்த வயதில் இறந்தான். அவனுடைய கால் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தான். ஆனால் மூதாதையரோடு துயிலுண்டான். இயல்பாக மரணமடைந்தான். 41 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு இயல்பாக இறக்கிறான். 41 ஆண்டுகள் என்றால் 911 நாம் கணக்கீடு செய்தோம் என்றால் எவ்வளவு ஆண்டுகள் வருகிறது? 911 ஏறக்குறைய 870 வரை. ஸோ 870 ஆண்டு வரை அவன் ஆட்சி செய்திருக்கிறான். 911 870 வரை என்றால் ரெகபயாமுடைய மகன் அவன்தான் அபியாவுடைய மகன் ஆசா. எனவே ஆசா தான் நீண்ட காலம் ஆட்சி செய்கிறான். அபியா 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். ரெகபவாம் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எனவே ஒட்டுமொத்தமாக அதிகமான ஆட்சியை செய்தவன் ஆசா, ஒரு நல்ல அரசன். ஆனால் அவன் மீது நாம் குற்றம் சாட்டுவது, முதல் குற்றச்சாட்டு அவன் தொழுகை மேட்டை இடிக்கவில்லை. 2வது குற்றச்சாட்டு, மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், அவன் ஆலயத்தில் இருந்த கோயிலில் இருந்த பொருள்களையும் பொருளையும் எடுத்து யாருக்கு கொடுக்கிறான்? கண்பழிப்பாக சிரியா நாட்டு அரசனாகிய பெனதாதுக்கு கொடுக்கிறான். எதற்காக கொடுக்கிறான்? தன்னுடைய நாட்டை காக்க வேண்டும் என்கிற எண்ணம், அதற்காக அவனை தன்மையப்படுத்துவதற்காக, தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக கொடுத்துட்டு வடநாட்டுக்கு எதிராக சண்டை போடுவதற்கு தூண்டுகிறான். அப்படி என்றால் இவன் யாரை நம்பினான்? பொன்னையும் பொருளையும் நம்பினான். அதே போல சிரியா மன்னனை நம்பினான். யாரை நம்பவில்லை? யாவையை நம்பவில்லை. நம்ம ஏற்கனவே அவனை பற்றி நல்ல கருத்தை சொன்னோம். முக்கியமான கருத்து என்னன்னா, இவன் நேர்மையாளன். நேர்மையானல் மட்டுமல்ல, பணிவுடையவன், பணிவு உள்ளம் கொண்டவன். அதெல்லாம் நல்ல செய்தி, சிறப்பான செய்தி தான். பணிவோடு இருந்தான், நேர்மையாளனாக இருந்தான், துணிச்சலோடு சில செயல்களை செய்தான். ஆனால் இப்பொழுது எந்த யாவை மீது நம்பிக்கை வைத்தானோ அந்த யாவையே அவன் புறம் தள்ளுகிறது போல இங்கே நிகழ்வு. எனவே அவன் பணத்தை வைத்து செயலை செய்து விடலாம், தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த வடநாட்டு அரசன் கட்டிய இடம் அவனுக்குரிய இடம். ஆனால் அவனுடைய நாட்டுக்கு ஆபத்து வந்த உடனே, சிரியாவின் வழியாக ஆபத்து வந்து அவன் ஓடுகிறான். அதை சாதகமாக வைத்துக்கொண்டு இவன் என்ன பண்றான்? அவன் சேமித்து வைத்த எல்லா மரங்களையும் கல்லையும் எடுத்து வந்து இவன் நாட்டுக்குள்ளே
இவனுடைய பகுதிகளை பலப்படுத்துகிறான். ஆக இதெல்லாம் அவன் மீது நாம் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டுகள். ஒரு நேர்மையான அரசன் என்கின்ற நிலையில் இருந்தவன் கடைசி கட்டத்திலே வழி தவறி போகிறான். இதுதான் நாம் இந்த ஆசாவை பற்றி சுட்டிக்காட்ட வேண்டிய சில குறைகள். இதை அவன் சரி செய்திருந்தால் அவன் உண்மையிலே தாவீதுக்கு இணையாக வந்திருப்பான். அதனால தான் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று புத்தகம், குறிப்பாக அரசர்கள் புத்தகம், எல்லா அரசர்களையும் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடே பார்க்கக்கூடியது. அப்படி ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது இவனை உயர்த்தி பேசியிருக்கலாம். 41 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான், இவன் மறுமலர்ச்சியினுடைய அரசன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அரசர்கள் புத்தகம் இவனை மறுமலர்ச்சியின் அரசன் என்று சொல்லவில்லை. காரணம், இவனிடத்தில் ஒரு சில மறுமலர்ச்சி சிந்தனைகள் இருந்தால் கூட அது தவிர்த்து இவனுடைய பின்னணியை பார்க்கிற போது இவனிடத்திலும் குறைகள் இருக்கிறது, இவனிடத்திலும் தவறுகள் இருக்கிறது. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆக இந்த நிலையில்தான் இவன் ஆசா என்கிறவன் தன் மூதாதையோடு துயில் கொண்டு தன் மூதாதையாய் தாவீது நகரில் அடக்கம் செய்யப்படுகின்றான். ஆனால் இவனை பற்றி ஒரு சிறப்பு கவனத்திற்கு நாம் போக முடியாது. இவன் சாலச் சிறந்தவன் என்று நாம் இவனுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. இவனை உறுதிப்பாட்டுடன் இவனை சொல்ல முடியாது. நல்ல காரியங்கள் செய்திருக்கிறான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீண்ட காலம் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். இவனுக்கு பிறகு இவனுடைய மகன் யோசபாத்து அரசனாகிறான். அவனை பற்றி பின்னாலே பார்ப்போம். நாம் 15ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை முடித்திருக்கிறோம். இதில் ஒரு சிறிய குறிப்பு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. நாம் ஏற்கனவே இந்த ஆசா செய்த குற்றத்தை அல்லது அவருடைய மீது உள்ள குறையை நாம் சுட்டி காட்டினோம். இதை குறித்து 2 குறிப்பேடு 16ஆம் அதிகாரம் 7 முதல் 10 இந்த ஆசா செய்த செயலை குறித்து இன்னொரு செய்தியை சொல்லுகிறது. அதாவது ஆசா செய்தது குறிப்பாக இந்த சிரியா நாட்டு மன்னனுக்கு பொன்னையும் பொருளையும் வழங்கி வடநாட்டு மன்னனுக்கு எதிராக, அதாவது பாசாவுக்கு எதிராக திட்டம் தீட்டியது தவறு என்பதை ஒரு இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் சுட்டிக்காட்டுவதாக குறிப்பேட்டு புத்தகம் சொல்லுகிறது. குறிப்பேடு 2ஆம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 10 அனனியா என்கிற திருக்காட்சியாளர் ஆசாவை எச்சரிக்கிறார். அவர் சொல்லுகிறார், யாவையை நம்பாமல் நீ சிரியா மன்னனை நம்புகிறாய், எத்தியோப்பியரையும் லிபியரையும் நீ வென்றிருக்கிறாய், அவர்களிடத்திலே பெரும் படை இருக்கிற, எந்த அளவுக்குன்னா அவர்களுக்கு மிகுதியான தேர்ப்படைகள் இருக்கிறது, குதிரை வீரர்களாம் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் உன்னால் வெற்றி கொள்ள முடிந்தது என்றால், இது முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி பேசுகிறார். ஆசாப் இந்த லிபியர்களையும், லிபியா என்பது ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதி, லிபியரையும் அதே மாதிரி எத்தியோப்பியாவும் ஆப்பிரிக்கா, இந்த பகுதிகளை வென்றிருக்கிறான். உன்னால் எப்படி வெல்ல முடிந்தது? அவர்களிடத்திலே தேர்ப்படைகள் இருக்கிறது, குதிரைப்படைகள் இருக்கிறது. எப்படி உன்னால் வெல்ல முடிந்தது? காரணம், யாவே முன்னோடு இருந்திருக்கிறார். எனவே நீ வெல்லவில்லை, யாவேதான் வென்றிருக்கிறார். நீ மதியினனாக நடந்து கொண்டிருக்கிறாய். எனவே நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நிச்சயமாக நீ செய்தது தவறு, நீ சிறிய அரசனோடு கைகோர்த்தது தவறு என்று சுட்டி காட்டுகிறார். உடனே ஆசாவுக்கு கோபம் வருகிறது, சினம் கொள்கிறான். திருக்காட்சியாளரை, அதாவது அந்த அனனியாவை என்ன பண்ணுறான்? சிறையில் அடைக்கிறான். இவனுக்கு சாதகமாக இருந்த, அதாவது அனனியாவுக்கு சாதகமாக இருந்த மக்களையும் சிறையில் அடைக்கிறான். இது குறிப்பேட்டு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக அரசர்கள் புத்தகம் ஆசாவை பற்றி மேலோட்டமாக குறைபட்டு சொல்லுவது, குறிப்பேட்டு புத்தகத்தில், அது 2வது குறிப்பேட்டு புத்தகத்தில் இன்னும் அழுத்தமாக இவன் செய்த செயலை வன்மையாக கண்டிக்கின்ற அளவுக்கு, அதாவது இறைவாக்கினரே கண்டிக்கிறார். இறைவாக்கினர் கண்டிக்கிறான்னு என்ன பொருள்?
யாவே கண்டிக்கிறார். யாவே கண்டி கடவுளே அவனை கண்டிக்கிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவாக்கினர் வழியாக பேசுகிறவர் கடவுள் யாவே. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லை. மனநிலை ஆசாவுக்கு இல்லை. எனவே அவன் என்ன செய்யறான்? ஆசா அந்த அதை சொன்னவனை, இவனை எதிர்த்து சொன்னவனை சிறையில் அடைக்கிறான். கூட இருந்த மக்களையும் சிறையடைக்கின்றார். பாருங்க, அந்த எதிர்ப்பு நிலையை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் அவன் கடைசியில் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தால் அதனுடைய பயன் இதுதான். போக 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 அவனுக்கு ஒரு என்ன ஆட்சி என்கிற அந்த பதவி மோகம், தான் அரசனாக இருக்கிறேன் என்ற அந்த மமதை அது அப்படியே கூடிக்கொள்கிறது. அதனுடைய விளைவு தான் இது. தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்கு போவோம். 25 முதல் 32 வரை இஸ்ரேல் அரசர் நாதாபு. இப்பொழுது காட்சி திரும்புகிறது. இதுவரை யூதாவுடைய அரசு 2 பேரை பற்றி பார்த்தோம். ஒன்று அபியாம், இன்னொன்று ஆசா. 2 அரசர்களை முடித்துவிட்டு அடுத்த 2 அரசர்கள். முதல் அரசர் நாதாபு, இஸ்ரேல் அரசர் நாதாபு. நாதாபு யாருடைய மகன் என்றால் யெரொபெயாமினுடைய மகன். யெரொபெயாம் தன்னுடைய ஆட்சியை ஏறக்குறைய 910 முடிகிறான். 22 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 930 910 வரை என்று எடுத்துக்கொண்டு வந்தால் 21 20 என்கிற கணக்கில் வரும் 21 ஆண்டுகள். எனவே இந்த 910 இவன் அரசனாகிறான். எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான்? 15ஆம் அதிகாரம் 25 வாசியுங்கள். யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில், அதாவது 914 ஆசா ஆட்சி பொறுப்பேற்கிறான். 2ஆம் ஆண்டு என்றால் 910. அந்த கணக்கில் தான் நம்ம 910 அரசனாகிறான் என்று சொல்லுகிறோம். யெரொபெயாமின் மகன் நாதாபு இஸ்ரேலில் அரசனானான். அவன் இஸ்ரேலின் மீது 2 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறான். அதனால் அதிக ஆண்டுகள் இவன் ஆட்சி செய்யவில்லை. ஏற்கனவே ரெகபெயாமுடைய மகன் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். ஆசாவுக்கு முந்தியவன் அபியாம் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். 913 911 வரை ஆட்சி செய்தான். இதே போல ரெகபெயாமுடைய மகன் அபியா 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தது போல யெரொபெயாமுடைய மகனும் நாதாபு 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறான். அப்படி என்றால் 910 ஆட்சிக்கு பொறுப்பவரும் 908 வரை ஆட்சி செய்கிறான். கிறிஸ்து பிறப்பதற்கு 908 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. 26வது வசனம். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனை போலவே இஸ்ராயலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். ஆக இங்கே தந்தை என்பது யெரொபெயாம். எனவே அவனுடைய வழியிலே செல்கிறான். இஸ்ரேலரை அவன் பாவம் செய்ய தூண்டியது போல இவனும் பாவம் செய்ய தூண்டுகிறான். 3வது ஆண்டவரின் பார்வையில் தீயதை செய்கிறான். இந்த சிந்தனை இந்த 26ஆம் வசனத்தில் நாம் சொல்லுகிற சிந்தனை ஏறக்குறைய வடநாட்டு அரசர்களில் ஒரு 12 பேருக்கு இதே வார்த்தைகள் மீண்டும் 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 கூறப்படும். அதாவது இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் இவர்கள் அத்தனை பேரும் யெரொபெயாம் மன்னனை அடியொட்டி வாழ்ந்தார்கள். யாவேயினுடைய கட்டளைப்படி நடப்பதற்கு பதிலாக இவர்கள் எல்லாருமே யெரொபெயாம் என்ன பாவம் செய்தானோ, யெரொபெயாம் எதற்கு ஒரு மாதிரியாக மாறினானோ அதே தவறை மீண்டும் 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 செய்கிறார்கள். இதே வார்த்தை மீண்டும் ஒவ்வொரு அரசன்லையும் நாம் பார்க்கின்ற போது அது வரும். கடைசி வரை பெக்கா அவன்தான் இந்த சிந்தனையில் கடைசியில் வர்ற அரசன். மீண்டும் மீண்டும் அவர்கள் யெரொபெயாமுடைய குற்றங்களையே செய்கிற அந்த பழக்கத்திலே ஊறிப்போனவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த 26ஆம் வசனம் சொல்லுகிறது. 3 சிந்தனைகள். 1, ஆண்டவரின் பார்வையில் தீயனப்பட்டதை செய்தார்கள். யெரொபெயாமினுடைய வழியில் நடந்தார்கள். இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்ய காரணமாக இருந்தார்கள். இந்த 3ஐயும் நாம்
இஸ்ரேல் மக்களுடைய பாவமாகவே எடுத்துக்கொள்ளலாம், அரசர்களுடைய பாவமாகவே எடுத்துக்கொள்ளலாம், அரசர்களுடைய தவறான வழிமுறைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வடநாட்டு அரசர்கள். இதற்காக தென்னாட்டு அரசர்கள் இப்படி நடக்கலாம் என்பது பொருள் அல்ல. ஆனால் வடநாட்டு அரசர்களில் இது ஊறி போய்விட்டது. ஆண்டவருடைய கட்டளையை மீறுவதும், அவர் வழியில் நடக்காததும், யெரொபெயாம் வழியிலே நடந்ததும். யெரொபெயாம் தானே அந்த பொற்கன்று குட்டிகளை கொண்டு வந்தான், வழிபாட்டு முறையை மாற்றினான். வழிபாட்டை அவன் யாவை வழிபாட்டை முழுவதுமாக பாகால் வழிபாடாக மாற்றினான். 8வது மாதம் 15ஆம் தேதி அஷேரை வழிபாடாக அவன் தானே மாற்றினான். இஸ்ராயல் மக்களை எல்லாம் பாவம் செய்வதற்கு அவன் தானே தூண்டுகோலாக இருந்தான். 8ஆம் மாதத்திலே வழிபாடு அமைத்து அதுக்கு வழிபாடு எல்லாரும் வாங்க, எருசலேம் போகாதீங்கன்னு சொன்னவன் தானே. எனவே அவன் வழியில் எல்லாரும் சென்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்வதற்கு தூண்டுகோலாகவும் இருந்தார்கள். 27, 28. இசக்கார் வீட்டை சார்ந்த அகியாவின் மகன் பாசா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். ஆக இப்பொழுது இவன் காலம் குறுகிய காலம், 2 ஆண்டுகள் தான். இவன் ஆரம்ப கட்டமே முதல் கோணல் முற்றும் கோணலாக இருக்கிறது. அப்படி முற்றும் கோணலாக இருக்கிற போது இவனுக்கென்று ஒரு எதிரி எழுகிறான். அந்த எதிரி இவனுடைய குலத்திலிருந்து அல்ல, இவன் எப்ராயிம் குலத்தைச் சேர்ந்தவன். அந்த குலம்தான் முதல் முன்னெடுப்பு செய்கிறது. ஆட்சிக்கான முன்னெடுப்பை செய்வது எப்ராயிம் குலம். வடக்கு குலத்திலேயே இந்த 10 குலங்களிலே அதிகமான எண்ணிக்கை கொண்டது எப்ராயிம் குலம். எப்படி யூதா குலம் அதிக எண்ணிக்கை கொண்ட மக்களை கொண்டிருந்ததோ, அதே போல வடக்கு பகுதியிலே எப்ராயிம் குலமும் அதிக மக்கள் தொகையை கொண்டது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆங்கிலத்தில் அதை கிழக்கே இருப்பதை டிரான்ஸ் ஜோர்டன் என்று அழைப்பார்கள். மேற்கே இருக்கின்ற பகுதியை சிஸ் ஜோர்டன் என்று அழைப்பார்கள். சிஸ் ஜோர்டன் என்றால் மேற்கே இருக்கிற பகுதி யோர்தானுக்கு, கிழக்கே இருக்கிற பகுதி டிரான்ஸ் ஜோர்டன். அதை தமிழில் அக்கறை பகுதி, இக்கரை பகுதி. மேற்கு கரை என்பது இக்கரையாகவும், கிழக்கு கரை என்பது அக்கறையாகவும் இருக்கிறது யோர்தான் ஆற்றுக்கு.